இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி புனிதர்களுடைய பகுதியில திருத்தந்தை புனித 5ஆம் அர்பன் அவர்களுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறோம். அன்புமிக்கவர்களே, திருச்சபையினுடைய வரலாற்றுல ஆட்சி பொறுப்புல சில ஆண்டுகள் திருத்தந்தையர்கள் ரோம் நகரத்துல ஆட்சி புரியாமல் அவர்கள் அவிஞ்ஞான் என்று சொல்லப்படுகிற பிரான்ஸ் தேசத்தில் இருக்கிற ஒரு நகரிலிருந்து ஆட்சி பொறுப்பை செய்தார்கள். அந்த ஒரு ஆட்சி பொறுப்பை செய்த திருத்தந்தை தான் புனித 5ஆம் அர்பன் என்பவர். பிறகு மக்களுடைய அதிருப்தியின் காரணமாக ரோம் நகரத்திற்கு திரும்பி வந்தார். மறுபடியும் போர் சூழல் மற்றும் குழப்பங்கள் காரணமாக அவிஞ்ஞான் நகரத்திற்கு திரும்ப சென்று அங்கே மறைசாட்சியாக இவர் கொலை செய்யப்பட்டார் என்றும் இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, திருச்சபையினுடைய அந்த ஆட்சி பொறுப்புல இந்த ஒரு குழப்பமான ஒரு காலத்துல விசுவாசத்துல உறுதியாக நின்று விசுவாசத்தின் சாட்சியாக விளங்கியவர் தான் இந்த திருத்தந்தை 5ஆம் அர்பன் என்பவர். நம்முடைய வாழ்க்கையில கூட துன்பங்கள் வருகிற நேரத்துல அல்லது எதிர்பாராத தடைகள் அல்லது சோதனைகள் வருகிற நேரத்துல நம்பிக்கையை இழக்காமல் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு நம்முடைய வாழ்வை ஒரு சாட்சியமாக வாழத்தான் இவருடைய வாழ்வு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்புமிக்கவர்களே, திருவருகை காலத்தினுடைய இந்த கடைசி பகுதியில் இருக்கிற நாம் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பை பற்றிய ஒரு முன் அறிவிப்பை தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். திருமுழுக்கு யோவானுடைய பெற்றோர்கள் சக்கரையா மற்றும் எலிசபெத்து, இவர்கள் இருவரும் ஆண்டவர் திருமுன்னிலையில நேர்மையாளர்களாக வாழ்கிறார்கள். இருந்தாலும் சோதனையின் ஒரு காரணமாக இறை திட்டத்தின் ஒரு வடிவமாக இவர்களுக்கு பிள்ளை பேர் இல்லாமல் மக்களுடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் இவர்கள் ஆளாகிறார்கள். இருந்தாலும் தன்னுடைய திருக்கோவிலின் பணியை சிறப்பாக செய்வதற்கு சென்ற சக்கரையாவுக்கு அதிதூதர் கபிரியேல் தோன்றி இவர்களுக்கு பிறக்க இருக்கும் குழந்தையை பற்றி முன்னறிவிக்கிறார். தங்களுடைய வயது மூப்பின் காரணமாக அதிதூதர் கபிரியேல் அறிவித்த அந்த நற்செய்தியை கொஞ்சம் சந்தேகிக்கிறார் சக்கரியா. அதனுடைய ஒரு பலனாக இந்த ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறும் வரையில சக்கரையா வாய் பேச முடியாதவராக இருப்பார் என்பதை அதிதூதர் கபிரியேல் அறிவிக்கிறார். அதிதூதர் கபிரியேல் அறிவித்தவாறே எலிசபெத் அம்மாள் கருவுற்று திருமுழுக்கு யோவானை பெற்றெடுத்தார் என்கிற செய்தியைத்தான் இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். இந்த புனித சக்கரையா மற்றும் எலிசபெத் அம்மாவுடைய வாழ்வு நம்முடைய வாழ்வை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்வாக இருக்கிறது. கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருந்தாலும், கடவுள் திருமுன்னிலையில நீதிமான்களாக வாழ்ந்தாலும், கடவுளுடைய திட்டத்தின்படி நாமும் சோதிக்கப்படுவோம். நம்முடைய வாழ்க்கையில கூட துன்பங்கள், சோதனைகள், எதிர்பாராத குழப்பங்கள் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல எல்லாம் விசுவாசத்தில் குறைவுபடாமல் விசுவாசத்தில் நிலைத்து நின்றால் இறைவன் தகுந்த நேரத்தில் தன்னுடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். இறைவன் நமக்கு வாக்களித்ததை முற்றிலும் நிறைவேற்றுவார் என்பதை விளக்கும் விதமாகத்தான் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பின் முன் அறிவிப்பு செய்தி நமக்கு வழங்கப்படுகிறது. ஒரு சின்ன கதை ஒன்று வாசித்தேன். மளிகை கடை மணி அப்படி என்று ஒரு இளைஞன் 15-16 வயதுல குடும்பத்தின் வறுமை காரணமாக சென்னைக்கு வருகிறான். பல இடங்களில சுற்றி திரிந்த அவனுக்கு யாருமே வேலை கொடுக்கவில்லை. கடைசியில ஒரு மளிகை கடைக்கு வெளியே அவன் உறங்கி கொண்டிருந்த நேரத்துல அந்த மளிகை கடை உரிமையாளர் அந்த இளைஞனை பார்த்து அவன் உதவி செய்யும் நோக்கத்துடன் அந்த இளைஞனை தன்னுடைய கடையில பணிக்கு சேர்த்து கொள்கிறார். 3 வேளை சாப்பாடு தரேன், முடிந்தா வேலை செய், இல்லைன்னா எங்கனாவது நீ போயிடு அப்படின்னு சொல்லுகிறார். அட்லீஸ்ட் 3 வேளை சாப்பாடு கிடைக்குமே என்று அந்த இளைஞன் அந்த கடையில அவருக்கு பணி செய்ய ஆரம்பிக்கிறான். அன்பு மிக்கவர்களே, 1 மாதம் 2 மாதம் அந்த முதலாளி இவனுக்கு அந்த 3 வேளை சாப்பாட்டை தவிர வேற எதுவுமே கொடுப்பதில்லை. இருந்தாலும் முதலாளி மீது நம்பிக்கை வைத்து அவன் எந்த ஒரு குறையும் சொல்லாமல் அமைதியோடு வேலை செய்கிறான். அதற்கு பிறகு வருடத்திற்கு ஒரு முறை அவனுக்கு நல்ல ஒரு துணிமணி எடுத்து கொடுப்பது, அதற்கு பிறகு ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் என்று அவனுடைய செலவுக்கு கொடுப்பது என்று சம்பளம் எதுவும் கொடுக்காமலேயே 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் அப்படி என்று 10 வருடம் செல்கிறது. இருந்தாலும் அந்த இளைஞனும் நம்பிக்கை இழக்கவில்லை. அந்த முதலாளியும் அவனிடத்துல வேறு எந்த விதமான பாசத்தையும் காண்பிக்கவில்லை. 10 வருடங்களுக்கு பிறகு இவன் நல்ல வளர்ந்த ஒரு வாலிபனாகிறான். இந்த முதலாளி இடத்துல, ஐயா, நான் 10 வருடத்திற்கு மேலாகிறது, என்னுடைய பெற்றோரை சந்தித்து வர எனக்கு அனுமதி தாருங்கள் அப்படி என்று அவன் கேட்ட நேரத்துல அந்த முதலாளி சொன்னாராம், இன்னும் 1-2 மாதங்கள் மட்டும் காத்திரு அப்படி என்று சொல்லி அந்த இளைஞனை அவர் காத்திருக்க வைத்து 2 மாதங்கள் கழித்து அந்த இளைஞனை அழைத்து, தம்பி, என்னிடத்துல நீ 11 வருடங்களாக வேலை செய்கிறாய்,
நீ வேலை செய்த இந்த ஒரு காலகட்டத்துல எனக்கு எந்த குறையும் நீ வைக்கவில்லை. நேர்மையானவனாக இருந்திருக்கிறாய், கடினப்பட்டு உழைத்திருக்கிறாய். உனக்கு நான் எந்த சம்பளமும் தரவில்லை. மாறாக உன்னுடைய சம்பளத்தை எல்லாம் சேர்த்து வைத்து இந்த இடத்துல உனக்காக ஒரு நிலமும் அந்த இடத்துல ஒரு சின்ன பெட்டி கடையும் தயார் செய்திருக்கிறேன். நாளையிலிருந்து நீ அந்த பெட்டி கடையினுடைய உரிமையாளர், முதலாளி. ஆகவே வீட்டிற்கு செல்லுகிற நேரத்துல ஓடி வந்த பிழைக்க தெரியாத பிள்ளையாக நீ திரும்ப செல்லக்கூடாது. மாறாக ஒரு கடையினுடைய உரிமையாளராக செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை வருடங்கள் உனக்கு நான் சம்பளம் தரவில்லை அப்படின்னு புதிதாக அவர் கட்டி கொடுத்திருக்கிற கடையினுடைய சாவியை கொடுத்து முதலாளியாக சென்று வா அப்படி என்று வாழ்த்தினாராம். அன்புமிக்கவர்களே, இத்தனை வருடங்கள் அந்த இளைஞன் பட்ட கண்ணீர், வேதனை, கஷ்டங்கள் எல்லாமே மாறிப்போய் மகிழ்ச்சியானதாக அவனுடைய முகம் மாறியதான். இந்த கதையை நான் சொல்வதற்கான காரணம், இந்த மண்ணுலக வாழ்க்கையில பல நேரங்களில் இறைவன் நம்மை கண்டுகொள்ளவில்லையே, இறைவன் நம்மை விட்டு தூரமாக இருக்கிறாரே, இறைவன் நம்மை சோதிக்கிறாரே, ஏன் இவ்வளவு கஷ்டத்தை எனக்கு கொடுக்கணும், என்னை இறைவன் புரிந்து கொள்வதே இல்லையா, என்னை விட்டு ரொம்ப தொலைவில் இருக்கிறாரா அப்படி என்று பல்வேறு கஷ்டத்திலும் குழப்பத்திலும் இருக்கிற நமக்குத்தான் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பின் முன் அறிவிப்பு செய்தி என்பது விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் காத்திருப்பவர்களுக்கு இறைவன் ஆசீர்வாதத்தை வழங்குவார் என்பதுதான் அன்பு செய்தி. ஆகவே இறைவனுக்கு எதிராக முணுமுணுக்காமல், இறைவனை விட்டு விலகிச் செல்லாமல், மன மாற்றத்தால் இறைவனை நோக்கி திரும்ப வருவோம். இறைவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு பாத்திரவான்களாக மாறுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.